ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் வச்சு யார் டைரக்ட் பண்ண போகிறான்றது ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டு இருந்தது. கரெக்டாக லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறாரா, அதுக்கப்புறம் நெல்சன் பண்ண போகிறாரா, அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட பேர்லாம் கூட அடிபட்டுச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போது லோகேஷ் கனகராஜோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வைலண்ட் ஸ்கிரிப்டாக இருக்குது. அதை வந்து ரஜினிகாந்த் டேர்ன் டவுன் பண்ணி நெல்சனோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப காமெடி லைட் ஹார்ட்டடாக இருக்குது, இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ நெல்சன் தான் சைன் ஆகிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஜெயிலர் 2க்கு அப்புறம் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே நெல்சன் பண்ண போகிறதாகவும், அந்த கேப்பில் வந்து ரஜினிகாந்த் வந்து சுந்தர்சியோட படம்லாம் பண்ண போகிறாரு, இப்படிலாம் வந்து நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. லோகியானோட டைம் பார்த்தீங்களா, இந்த கூலி தெரியாமல் இந்த சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணிட்டனால சூப்பர் ஸ்டார் இப்போ நல்லவர் ஆகிட்டார். ஓகேவா, லோகியானா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, டேலண்ட் இல்லாத ஒரு டேரக்டர் மாதிரி இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எங்கேனாலுமே அவரோட ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகுது. ஹோப்ஃபுல்லி அவர் கைதி 2ல் அவரோட கம்பேக் பயங்கரமாக இருக்கும்ன்றதை நம்புவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்சன் லோக்கினா இது லோக்கியானா தான் பயங்கரமாக இருப்பார். நெல்சன் ஜெயிலரே வந்து என்னால் பார்க்க முடியல. அப்படியே வந்து விக்ரம் படத்தையே எடுத்து வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் எப்படியோ பண்ணி வேறு ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிரேக்கிங் பேடுன்றாங்க, ஸ்டோரி எங்கேயோ ஜம்ப் ஆகும். தமிழ் சினிமா இது எப்படி இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஃபுல் ப்ரமோஷன்ஸு ஃபேக் ரிவ்யூஸ்னால தான் ஹிட் ஆகிருக்கு இந்த படம். பார்ப்போம் ஜெயிலர் 2 எப்படி வருது. அண்ட் இந்த படம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. கமல்ஹாசன் வச்சுலாம் எப்படி இவர் நெல்சன் கேரி பண்ண போகிறாருன்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.